முதல்வரின் டெல்லி பயணத்தால் எவ்வித பயனும் இல்லை என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செவ்வாய் அன்று மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. இக்கூட்டத்தில் கட்சியின் மாநில தலைவர் இளங்கோவன் பங்கேற்று உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்ளாட்சி தேர்தலிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் என்றார். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் டெல்லி பயணத்தால் தமிழகத்திற்கு எந்த பயனும் ஏற்பட போவது இல்லை என்றும், டெல்லி செல்லும் முதல்வர் ஜெயலலிதா பிரதமர் மோடியிடம் தம் மீதான வழக்குகள் தேர்தலின் போது பிடிபட்ட 570 கோடி ரூபாய் விவகாரம் குறித்துதான் பேசப் போகிறார் என்றும் கூறினார். மேலும் கருணாநிதி ஸ்டாலின் இடையே மோதல் என்பதில் உண்மையில்லை என்றும் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வரை பொறுத்தவரையில் தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் பிரச்சனைகளுக்கு எதுக்கும் அவர்கள் முன்னுரிமை தரமாட்டார்கள். மாறாக தன்னுடைய சொத்து குவிப்பு வழக்கிலே தீர்ப்பு வர இருக்கின்றது. அதற்கு ஏதாவது மோடி செய்ய முடியுமா என்று கேட்கப் போகின்றார்கள். அது மட்டுமல்ல, 570 கோடி ரூபாயை கண்டெய்னரில் அனுப்பியது மிகப்பெரிய விஸ்வரூபமாக எடுத்திருக்கின்றது. அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் தான் அவர்கள் செல்கின்றார்களே ஒழிய, மோடியை பார்ப்பதும் தன்னுடைய தனிப்பட்ட விஷயத்திற்காகத்தானே தவிர மக்களுடைய பிரச்சனைகளுக்காக அல்ல என்று நினைக்கிறேன்.